தென்குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் சமச்சீரான வளர்ச்சி இருக்கணும்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை நாம செயல்படுத்துறோம். தொழில் நிறுவனங்களை கொண்டு வரோம், வேலை வாய்ப்புகளை உறுதி செய்கிறோம். இதனாலதான் 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்குது. 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு பிறகு இப்பதான் இந்த இரட்டை இலக்க நாம அடைஞ்சிருக்கிறோம். இது சாத்தியமாயிருக்கு. நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வளர்ச்சி இல்லை. ஏன் நாட்டோட வளர்ச்சியிலும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறோம். இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. 2011 இருந்து 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்ற தமிழ்நாட்டை இந்த 4 ஆண்டுகள்ல மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையோட உச்சத்துக்கு கொண்டு நாம் சேர்த்திருக்கிறோம். இதை பொறுத்து கொள்ள முடியாத மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய நண்பர் யாரு, ஒன்றிய அரசு, இப்ப அவங்க நண்பர் தானே, அதான் அவங்களுடைய நண்பரான ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரத்தையே சரியில்லைன்னு பேசுறாரு. இப்போ அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், வளர்ச்சியோட அளவீடுங்கிறது பொருளாதார அளவுகோல் தான். இந்த அடிப்படை அறிவுஜீவி தெரியாத, அடிப்படை கூட தெரியாத அறிவுஜீவி மாதிரி இன்னைக்கு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்திய அளவில் பிரதமர் மோடியால சாதிக்க முடியாததை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சாதிக்க முடியாததை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிச்சிட்டு இருக்கிறான, இதுதான் அவங்க வைத்தறிச்சலுக்கு காரணம். மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஒன்றிய அரசால கூட மறைக்க முடியாத, மறுக்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செஞ்சு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில நாம கொண்டு போறோம். இது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 இன்னும் வேகமா, இன்னும் அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்திய நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் வழின்னு சொல்ற அளவுக்கு நிச்சயமாக செயல்படுவோம். அதை நீங்க எதிர்கட்சியில அந்த வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் போறீங்க. என்னை பொறுத்தவரை மக்களுக்காக உழைக்கிறவன் இந்த ஸ்டாலினை மக்கள் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு எங்கள் பயணம் தொடரும் தொடரும் தொடரும்.